ஆடி மாதம் வந்துருச்சு. ஆடி மாதம் வந்த உடனே அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பிளைண்டாக நம்ம வச்சுக்கிறோம். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் நிறைய சிறப்பு இதில் இருக்குது. அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை அனுப்பி விடுங்க. இந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இறை வழிபாடு செஞ்சாலும் சரி, தானங்கள் செஞ்சாலும் சரி, கிரக தோஷங்கள் போகும், ஜோதிட ரீதியான உள்ள பிரச்சனைகள் போகும். முதல்ல கடகத்தில் ஆடி மாதம் பிரவேசிக்கும் இந்த காலத்தில் என்ன விசேஷம்? ஆடி மாதம் கடகத்தில் சூரியன் வரும்போது விசேஷம் அப்படிங்கிறாங்க. அது ஏன்? அயனங்கள் 2, உத்தராயணம், தட்சிணாயனம். இது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் போது தான் சூரியன் கடகத்தில் பிரவேசிக்கிறார். இந்த கடகத்தில் பிரவேசிக்கும் காலத்தில் அம்மனை வழிபடும் போது நிறைய வெள்ளம் இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்கள் போகும், ஆரோக்கியமாக வாழலாம். இது கரெக்டு. ஆனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணும், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும். அதுவும் இந்த வருஷம் என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். குரு உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கார். அதே மாதிரி கேது ஞானகாரகன் இங்கே வரப்போறார். குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்க போறாங்க. இப்படிப்பட்ட புண்ணிய காலத்தில் உங்களுக்கு காசியில் போய், கயால போயிட்டு, ராமேஸ்வரத்தில் போயிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இது நமக்கு மறுபடியும் நம்ம ஆயுள் காலத்தில் இது திருப்பியும் வருமா அப்படின்னா வராது. 150 ஆண்டுகள் நம்ம காத்துட்டு இருக்கணும். இந்த 2 கிரகங்கள் சேர்ந்து வரணும். அந்த காலத்தில் தட்சிணாயன புண்ணிய காலமாக இருக்கணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு தான் ராஜாவாக வர்றார். இந்த ஆண்டுக்கு, தமிழ் ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னா குரு தான் ராஜா. மந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதம் அப்படின்ன உடனே நீங்கள் ஏதோ நினச்சிக்க போகிறீங்க. கிடையாது, வெறும் அம்மன் வழிபாடு தான், கூழ் ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, க்ஷேத்ராடனம் போயிட்டு வாங்க. என்னால் போக முடியலன்னா கூட திருவாரூரில் போயாவது காசிக்கு போய் செஞ்ச அந்த பிண்ட பிரசாதத்தை இங்கே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் அதிகம். அப்படி எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் முன்னோர்கள் ஆன்மீகத்தை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடு தப்பில்லாமல் செய்யுங்க. அது என்ன பலனை கொடுக்கும்னா, உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் ரொம்ப நாளாக கேட்காம இருக்குது. ராகு தோஷம், பித்ரு தோஷம், கேது தோஷம் அப்படின்னு ஏதேதோ நாகதோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும்னா நம்ம முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்கணும். முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் இந்த காலத்தில் கரெக்டாக அமையுது. குருவும் கேதுவும் இந்த காலகட்டத்தில் காசிக்கும் கயாவுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதை விட பெரிய பலன் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் 5 நிமிஷம் 6 நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறதே கஷ்டம். இருந்தாலும் இதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் பிண்ட பிரசாதம் கொடுக்கும்போது தடைப்பட்ட திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீடு சார் வாங்கவே முடியல சார், ஏதோ டபுள் டாக்குமெண்ட்டுங்கிறாங்க. அதே மாதிரி நியூமராலஜி சரியாக இருந்தால் வாஸ்து சரியில்லை, வாஸ்து சரியிருந்தால் வீடு சரியில்லை, எல்லாம் சரியாக இருந்தால் லொக்கேஷன் சரியில்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தால் அவங்க கேட்குற பணம் என்னால் தரவே முடியல சார் அப்படின்னு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் வேளச்சேரி சுற்றி உள்ள நிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய சில விதிமுறைகள் பார்க்கும்போது அங்கே வாங்கினவங்க கதி என்ன, கட்டினவங்க கதி என்ன. அப்போ ஜோதிடம் மட்டுமே இல்லை, ஜோதிடத்தில் நீங்கள் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம்னு சொன்னால் கூட அந்த டாக்குமெண்ட்டை படிக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் முதல்ல எம்எம்டிஏவில் கேட்கணும், சிஎம்டிஏவில் போய் கேட்கணும். இது மாதிரி இந்த லேண்டு நான் வாங்கலான்னு இருக்கேன், அரசாங்கம் ஏதாவது கையகப்படுத்துமா, அரசாங்கத்துக்கு ஏதாவது
விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்கணும். இப்போ ஜோதிடத்தை விட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் சொல்கிறது உங்களுக்கு நல்லது தானே. ஏரியிலையும் ஆற்றுலையும் நீர்வழி பாதையிலையும் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு மட்டுமா பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், அடுத்தவங்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளம் எப்படி இருக்கும்? அதுவும் இந்த வருஷம் சனி வக்கரம் ஏற்பட்டு செவ்வாயோடு சேர்ந்து பார்வை வேறே. ஆகவே நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போரினாலும் போர் பதட்டத்தினாலும் அப்படின்னு நான் தான் நிறைய சொல்லியிருக்கேனே. அதையே திருப்பி திருப்பி சொன்னால் நல்லா இருக்குமா? அதுக்கப்புறம் திருப்பியும் செல்லில் நான் பழையபடி நான் அன்றே சொன்னேனே, பார்த்தீங்களா? சொல்லி தான் தீரணும். ஜோதிடராக இருந்தால் எதிர்காலத்தில் வர்றதை முன்னாடி சொல்லி தான் தீரணும். நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அப்போ நான் அதை எடுத்து திருப்பியும் போட்டு இதை பாருங்கள் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் பார்த்துங்க, அது எனக்கு என்ன பிரயோஜனம்? வருமுன் சொல்வது ஜோதிடம், வந்த பின் அதை யோசிப்பது சரியில்லை. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஆடி மாதம் அப்படின்னு அம்மனது வழிபாடு மட்டும் இல்லாமல் நேராக கேழ்வரகும் கம்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்காம வீட்டில் மாத்திரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணாமல் தயவு செஞ்சு குடும்பத்தோடு நான் மட்டும் போனேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்டம் கொடுக்கணும், கயால கொடுக்கணும், ராமேஸ்வரத்தில் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முறையே இருக்குது எப்படி போகணும்னு. முதல்ல ராமேஸ்வரம் போகணும், பிறகு காசி கயா போயிட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கிற மண்ணையும் தீர்த்தத்தையும் காசியில் சேர்க்கணும், காசியில் இருக்கிற மண்ணையும் தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ராமேஸ்வரத்தில் சேர்க்கணும். அப்படியெல்லாம் முறை இருக்குது. அப்படி சேர்த்தால் நம்ம 7 தலைமுறை மட்டுமல்ல 21 தலைமுறைகளில் இருக்கக்கூடிய மூதாதையர்களுக்கு உணவும் தண்ணீரும் தாகம் தீரும். தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் குருவும் கேதுவும் சேர்க்கை மீண்டும் வராது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆடி மாதம் சிறப்பு, குரு கேது காம்பினேஷன், சனி வக்கரன், குரு உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன், இந்த ஆண்டு குரு ராஜா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க. அதனால தான் உங்கள் வீட்டில் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை, வியாதி, மருத்துவ செலவு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் இருக்கீங்கன்னா, அமாவாசை மட்டும்தான் வழிபடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூதாதையர்கள் சந்தோஷப்படுவார்கள். மூதாதையர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னோடனே மார்கழியில் எப்படி மூதாதையர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆடி மாதம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. கடகத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் ஆடி மாதமும், பூச நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் ஆடி பெருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதற்காகத்தான். ஆகவே என் அன்பு நேயர்களை இதை புரிந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அன்பு நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வயது வித்தியாசம் எல்லாமே எல்லாரும் பார்க்கட்டும். ஒன்றும் கேட்டால் சின்ன பிள்ளைங்கள்லாம் இதை படிக்கணும். நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்தா கூட நான் எங்கே ஜோக் அடித்து இதில் பேசுறது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.